நம்ம ஸ்கூல்ல எடுத்துட்டோம்னா, என்ன பண்ணியிருப்போம், நம்ம உட்காந்து கவனிப்போம். அத வந்து மெமரைஸ் பண்ணுவோம். டாப் டூ பாட்டம் என்ன புக்ல இருக்கோ, அத அப்படியே மெமரைஸ் பண்ணி, அந்த கொஸ்டின் வந்துச்சுன்னா, நம்ம இதுதான் ஆன்ஸர் அப்படின்னு எழுதி முடிச்சுருவோம். கம்ப்ளீட்டா. ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் என்ன வேர்ட்ஸ் இருக்கோ, அதெல்லாம் மிஸ் ஆகாம எழுதுனா நம்மளுக்கு மார்க் வரும். இதெல்லாம் பண்ணுவோம். இதுவே நம்ம காலேஜ் வந்துருச்சுன்னா, என்ன புரிஞ்சதோ அத எழுதுங்கன்னு சொல்லுவாங்க. படிச்சு எழுதுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. என்ன உங்களுக்கு புரிஞ்சதோ அத எழுதுங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த டிரான்சிஷனுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். ஓகேவா? அ ஈவன் நீங்க வந்து ஸ்கூல்ஸ்லயுமே பார்த்துட்டா, சில ஸ்கூல்ஸ் அதாவது சிபிஎஸ்இ இருக்கிற ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்து புரிஞ்சு எழுத சொல்லுவாங்கங்கிற மாரி நான் கேள்விப்பட்டுருக்கேன். அப்போ வந்து புரிஞ்சு எழுதுனா, நம்மனால ஈஸியா எழுத முடியும். இது வந்து அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய விஷயம் தான். ஓகேவா? ஈவன் என்ன பொறுத்தவரைக்கும் நான் அப்படிதான் இருந்தேன். இப்ப வந்து எனக்கு ஒரு 2 பேஜ் நான் மெமரைஸ் பண்ணி எழுத சொன்னா, நான் ஸ்ட்ரகிள் ஆவேன். இதுவே அத வந்து புரிஞ்சு எழுத சொன்னா, என்னால ஈஸியா எழுத முடியும். ஓகேவா? என்ன புக்ல இருக்கிற மாரி எக்ஸாக்ட்டா அங்க இருக்காது. பட் அதுக்கான மீனிங் அங்க இருக்கும். ஸோ இந்த 2க்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. அப்படி பார்க்கும்போது அ எது பெஸ்ட்டு? நம்ம வந்து புரிஞ்சு எழுதுறது பெஸ்ட்டு. பட் நம்மளோட சிஸ்டம் எப்படி இருக்குன்னா, நம்ம புக்ல இருக்கிறத எழுதுனா நமக்கு மார்க் வரும். ஓகேவா? இந்த மாரி சிஸ்டம் இருக்கு. பட் காலேஜ்ல அப்படி கிடையாது. நீங்க புரிஞ்சு எழுதுனாலே உங்களுக்கு மார்க் வரும். ஸோ இந்த 2 அதாவது ஸ்டடியிங்க்கும், லேர்னிங்க்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? அத எப்படி நம்ம டேக்கிள் பண்ணலாம்? நம்ம அத எப்படி டெலிவர் பண்ணலாங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்டின்னா, ஸ்டடியிங்க்கும், லேர்னிங்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். இப்போ ஆ ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃபோட்டோசிந்தசிஸ்ன்னு ஒரு ஒரு டாபிக் இருக்குன்னு வச்சுக்கங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஸோ அந்த டாபிக் வந்து நம்ம எக்ஸாம்ல கேட்பாங்க. கண்டிப்பா கேட்பாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்போ வந்து நம்ம அத வந்து படிச்சு எழுதணும். இப்போ நான் ஸ்கூல்ல இருக்கேன். அப்ப நான் என்ன பண்ணுவேன், ஃபோட்டோசிந்தசிஸ்னா என்ன? அதுக்கு என்ன டெஃபினிஷன் குடுத்துருக்காங்க? அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்க? அதுக்கு என்ன டிராயிங் குடுத்துருக்காங்க? நான் இதெல்லாம் மெமரைஸ் பண்ணி எழுதி பார்த்துட்டு, போய் டெஸ்ட்ல டெலிவர் பண்ணுவேன். ஓகேவா? இப்படி பண்ணலாம். இதுவே நான் காலேஜ்ல ஃபோட்டோசிந்தசிஸ்னா நான் என்னன்னு பார்க்கணும். அப்ப நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அ இந்த ஃபோட்டோசிந்தசிஸ்னா என்ன அப்படிங்கிறத நான் சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணி ரியல் டைம்ல அந்த சிந்தசிஸ்னா என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறமா நான் வந்து எக்ஸாம்பிள் அது என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும், அது எப்படி இருக்குங்கிற ஒரு டயகிராம் நான் எப்படி பிரசன்ட் பண்ணணுங்கிறத பத்தி நான் யோசிக்கலாம். இது லேர்னிங். ஸோ இந்த 2க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஈவன் தோ நீங்க வந்து நெறையா படிச்சுட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு கட்டத்தில ஃபெட் அப் ஆகுது அப்படின்னா, ஜஸ்ட் மெமரைஸ் பண்ணும்போது கண்டிப்பா அது ஃபெட் அப் ஆகத்தான் செய்யும். ஆல்சோ அது மறந்துறக்கூடிய சான்சஸ் இருக்கு. பட் நீங்க லேர்னிங் அப்படிங்கும்போது, நீங்க அத கத்துக்கிறீங்க. அப்போ ஆப்வியஸா அது வந்து மறக்க சான்சஸ் இல்ல. ஏன்னா நம்ம பிராக்டிகல் எக்ஸாம்பிள்ஸோட கம்பேர் பண்ணி நம்ம பண்றப்போ, ஸோ அது ஈஸியா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல நெறையா சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். அதுல ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கலாமே. இப்போ ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்ன்னு நம்ம எடுத்துட்டோம்னா, ஐயோ! அது பயங்கர கஷ்டமா இருக்கும் அப்படின்னா, அதுல ஒரு ஃப்ளோ அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, அந்த ஃப்ளோ எங்க இருக்கு? ஜெட்ல இருக்கா? இல்ல ஒரு பைப்புக்குள்ள இருக்கா? ஸோ இந்த மாரி நம்ம ரிலேட் பண்ணி படிக்கும்போது, நமக்கு அது ஈஸியா புரியும். ஸோ இது லேர்னிங். இதுவே நம்ம புக் எடுத்து வச்சு, அந்த புக்ல இதுதான் இருக்கு. ஸோ இத மட்டும் நம்ம படிச்சு எழுதுனா போதும் அப்படின்னா, இன்னைக்கு ஞாபகம் இருக்கும், நாளைக்கு மறந்துரும். கரெக்ட்டா? ஸோ அப்போ இந்த 2க்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கணும். படிச்சு அப்படியே எழுதும்போது நம்ம ஜஸ்ட் படிக்க தான் செய்றோம். ஸ்டடியிங். இதுவே அத கத்துக்கிட்டு நம்ம எழுதும்போது நம்ம லேர்ன் பண்றோம். ஸோ எப்பவுமே லேர்ன் பண்ணுங்க. நம்ம ஜஸ்ட் லைக் தட் நம்ம ஸ்டடீஸ் வந்து நம்மளோட அறிவ வளர்த்துக்கத்தானோ தவிர, ஜஸ்ட் டெஸ்ட்டுக்காக மட்டும் கிடையாது. ஓகேவா? ஈவன் தோ நீங்க வந்து ஸ்கூல்ஸா இருக்கட்டும், இல்ல காலேஜா இருக்கட்டும். ஆ நீங்க ஒரு சப்ஜெக்ட் எடுத்து ஒரு டாபிக் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா, நீங்க படிக்க தான் நினைக்காதீங்க. அத பத்தி கத்துக்கிறதா நினைங்க. ஈவன் நானுமே வந்து படிச்சேன். கத்துக்கல. ஸோ, அதனாலேயே என்னால வந்து நெறைய விஷயத்துல என்னால அத பிரசன்ட் பண்ண முடியாது. என்ன பொறுத்தவரைக்கும் நான் அந்த மைண்ட் செட்ல தான் இருப்பேன். ஆ நான் எனக்கு ஒரு விஷயத்துக்கு இன்ட்ரெஸ்ட்டா இருந்தா நான் கண்டிப்பா அத வந்து கத்துப்பேன். அத படிக்க மாட்டேன். இதுவே இன்ட்ரெஸ்ட் இல்லன்னா, நான் ஜஸ்ட் மெமரைஸ் தான் பண்ணிருவேன். ஸோ, உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, இல்ல உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு அப்டின்னா, அதுல இன்ட்ரெஸ்ட் எடுத்து கத்துக்கங்க. ஈவன் தோ மேத்தமேட்டிக்ஸ்லயுமே நீங்க ரியல் டைம்ல அத எங்க எக்ஸாம்பிளா நீங்க யூஸ் பண்ண போறீங்கங்கிறத வந்து தெரிஞ்சுக்கங்க. அப்ப தெரிஞ்சுக்கும்போது உங்களுக்கு ஆப்வியஸா இன்ட்ரெஸ்ட் வந்துரும். ஓகேவா? ஸோ இந்த 2க்கான டிஃபரன்ஸ் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, நம்ம எப்படி லேர்ன் பண்ணலாம். ஓகேவா? இப்போ லேர்ன் பண்றதுக்கு நெறையா ரிசோர்ஸஸ் இப்ப ரீசென்ட் டேஸ்ல அவைலபிளா இருக்கு.
ஓகேவா? அதுல சில ரிசோர்ஸஸ் வந்து YouTubeல வீடியோஸ் பார்க்கலாம். Udemy ஆர் Coursera இந்த மாரி ஒரு பிளாட்ஃபார்ம்ஸ்ல வந்து நீங்க கோர்ஸஸ் பர்ச்சேஸ் பண்ணி நீங்க லேர்ன் பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு ஒரு டாபிக் இருக்கு அப்படின்னா, நீங்க ஸ்டடி பண்ணும்போது அந்த டாபிக் கீழ இருக்கிற பேராகிராஃப் ஒண்ண தான் ஸ்டடி பண்ணுவீங்க. இதே லேர்ன் பண்றது அப்படின்னா, அந்த டாபிக் எங்க ஆரிஜின் ஆச்சு, அது எங்க எண்ட் ஆகுது, அதுக்கு இடையில என்னென்னலாம் நம்மளால கத்துக்க முடியுமோ கத்துப்போம். ஓகேவா? ஸோ இத வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் அ நால் அ ஷேரிங்லேருந்து மட்டும் கத்துக்காம, மல்டிபிள் சோர்சஸ்லேருந்து கத்துக்கும்போது நமக்கு ஈஸியா புரியறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஈவன் அது வந்து எந்த ஃபார்மேட்ல வேணா இருக்கட்டும். டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல இருக்கட்டும், இல்ல வீடியோ ஃபார்மேட்ல இருக்கட்டும், இல்ல ஆடியோ ஃபார்மேட்ல இருக்கட்டும். அப்போ அது ஆப்வியஸா நம்மனால கத்துக்கிறது ஈஸி. ஸோ எப்பவுமே படிக்கிறத விட்டுட்டு லேர்ன் பண்ணுங்க. இந்த மாரி விஷயங்களெல்லாம் யூஸ் பண்ணி நம்மளால லேர்ன் பண்ண முடியும். ஓகேவா? இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ வந்து நம்ம டீச்சர்ஸே சில டாபிக்ஸ் வந்து நம்மள ஜஸ்ட் படிக்க வைக்காம, நமக்கு கத்துக் குடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அது சில டாபிக்ஸ்க்கு எடுக்கும்போதே வந்து அவங்க என்ன சொல்லிருவாங்கன்னா, "இந்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டு வாங்க." இல்லன்னா அவங்களே வந்து சில திங்ஸ் எடுத்துட்டு வந்து நமக்கு சொல்லிக் குடுப்பாங்க. அப்ப அவங்க என்ன பண்ண ட்ரை பண்றாங்கன்னா, உங்களுக்கு ஜஸ்ட் கத்துக்க மட்டும் அதாவது உங்களுக்கு ஜஸ்ட் அத வந்து படிக்க மட்டும் சொல்லி தரல. அத பத்தி கத்துக்க சொல்லி தராங்க. அப்போ அந்த 2க்கும் டிஃபரன்ஸ் அங்கேயே இருக்குல்ல. ஸோ அப்ப ஆப்வியஸா நமக்கு வந்து ஒரு 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 பொருளை வச்சு ஒரு பிசிக்ஸோ, ஒரு கெமிஸ்ட்ரியோ இந்த மாரி ஒரு ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு நமக்கு சொல்லி தரும்போது, நம்ம அத ஆப்வியஸா கத்துப்போம். ஓகேவா? ஈவன் அவிங்கனால ஒரு டீச்சர்ஸ்னால எல்லா டாபிக்ஸ்க்கு இருக்கிற ஒவ்வொரு பொருளையோ, இல்ல ஒவ்வொரு ரியல் டைம் ஒரு இதையோ கொண்டு வர முடியாது. அந்த மாரி டைம்ல தான் ChatGPT யூஸ் பண்ணியோ, YouTube யூஸ் பண்ணியோ, Google யூஸ் பண்ணியோ, ரியல் டைம்ல அது எங்க அப்ளை ஆகுதுன்னு பார்த்துட்டு, அத நீங்க லேர்ன் பண்ணுங்க. அப்ப லேர்ன் பண்ணிட்டீங்க அப்டின்னா, கண்டிப்பா உங்களுக்கு மறக்கவே மறக்காது. புரியுதா? ஸோ ஈவன் தோ அது கோடிங்கா கூட இருக்கட்டும். கோடிங்க வந்து ஜஸ்ட் நீங்க படிக்காம, அத வந்து அப்ளை பண்ணி பாருங்க. 11தோ, 12தோ எப்படியா இருக்கட்டும். உங்க வீட்ல ஒரு லேப்டாப் இருக்காதா? ஸோ அதுல வந்து அது அந்த கோட் போட்டா அங்க என்ன ரியாக்ஷன் வருங்கிறது நமக்கு தெரியணும். தெரியற வரைக்கும் அது அது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அது மறக்காது. ஓகேவா? ஸோ இப்படி நம்ம ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணலாம். ஓகே ப்ரோ. நீங்க சொன்ன மாரி நான் லேர்ன் பண்றேன். சரிங்களா? இப்ப வந்து எனக்கு டெஸ்ட் வைக்கிறாங்க. நான் அத வந்து எழுதும்போது எனக்கு தப்பு போட்டுறாங்களே! அப்ப என்ன ப்ரோ பண்றது அப்டின்னா, ஸ்கூல்ஸ்ல இது காமன். ஏன்னா உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட்ல புக்ல இருக்கிறது இல்லாம இருக்கும்போது, ஆப்வியஸா உங்களுக்கு தப்பு போடுறதுக்கான சான்சஸ் இருக்கு. இதுதான் இப்போ சிஸ்டம். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு லேர்னிங் ஃபேஸ்ன்னு ஒண்ணு வச்சுக்கங்க. லேர்னிங் ஃபேஸ வச்சுக்கிட்டு, இப்போ வந்து லேர்ன் பண்ணி முடிச்சுட்டோம். ஒரு டாபிக் எடுத்து நம்ம லேர்ன் பண்ணியாச்சு. அப்போ அடுத்தது என்ன பண்ணலாம் அப்டின்னா, படிக்கலாம். இப்போ லேர்ன் பண்ணாம படிக்கிறதுக்கும், லேர்ன் பண்ணி படிக்கிறதுக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் இருக்கும். நீங்க அத பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். சரிங்களா? இப்போ ஒரு டாபிக் நீங்க லேர்ன் பண்ணிட்டீங்க. அத படிக்கிறதுக்கான டைம் ஒரு டைம் எடுத்துக்குதுன்னா, அத விட டபுள் த டைம், ட்ரிபிள் த டைம் உங்களுக்கு வந்து லேர்ன் பண்ணாம நீங்க படிக்கும்போது எடுத்துக்கும். அதுவுமே வந்து அந்த டியூரேஷன்ங்கிறது ரொம்ப கம்மியாயிரும். உங்களுக்கு மைண்ட்ல இருக்கும்ல, நீங்க மெமரைஸ் பண்ணும்போது, அது உங்க மைண்ட்ல நிக்கக்கூடிய டியூரேஷன் கம்மியாயிரும். இப்போ யூசுவலா நீங்க லேர்ன் பண்ணி ஒரு விஷயத்த நீங்க 1 இயர்க்கு மறக்கவே மாட்டேன் அப்டின்னீங்கன்னா, இதுவே நீங்க லேர்ன் பண்ணாம ஒரு விஷயத்த நீங்க மெமரைஸ் பண்ணும்போது, அது 1 மந்த்லயே மறத்துக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால தான் சொல்றேன். அ அந்த விஷயத்த லேர்ன் பண்ணுங்க. லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா படிங்க. படிக்கிறதுனா எப்படி அப்டின்னா, இப்ப வந்து ஒரு விஷயத்துல வந்து நீங்க லேர்ன் பண்ணிட்டீங்க. அது அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? இது பிசிக்ஸ்ல ஒரு டெரிவேஷன் இருக்குன்னா, இதனால தான் இந்த ஸ்டெப் வந்துச்சு. இதனால தான் இந்த ஸ்டெப் வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்படின்னாலே உங்களுக்கு பாதி பிரச்சனை முடிஞ்சுச்சு. இப்ப அடுத்தது உங்களுக்கு என்ன? அங்க என்ன வேர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்கிறத மட்டும் தான் நீங்க ஞாபகம் வச்சுக்க போறீங்க. அதுவுமே உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஃப்ளோ தெரியும். இப்போ இங்கிருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா, அடுத்து இதுதான் வரும், இதுதான் வரும், இதுதான் வருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிரும். அப்போ அந்த வேர்ட்ஸ் மட்டும் இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கங்கிறத மட்டும் நீங்க மெமரைஸ் பண்ணாலே போதும். ஸோ மெமரைஸ் பண்ணி உங்களுக்கு பிரசன்ட் பண்றதுக்கும் ஈஸி. ஓகேவா? டெஸ்ட்லயும் நல்ல மார்க்ஸ் வரும். ஸோ இந்த இதுக்கு டிஃபரன்ஸ் புரியுதுல்ல? நீங்க ஈவன் ப்ரோ சொல்லிட்டாரு. நான் லேர்ன் மட்டும் பண்ணிட்டு எழுத போறதுனாலும் மார்க் கம்மியாக சான்சஸ் இருக்கு. அத நானே சொல்றேன். ஓகேவா? பெட்டர் லேர்ன் பண்ணுங்க. அதுக்கப்புறமா ஸ்டடி பண்ணுங்க. ஓகேவா? 2யுமே இப்ப நீங்க வந்து படிக்கும்போதே சில டாபிக்ஸ் புரிஞ்சிரும். உங்களுக்கு சின்ன சின்ன டாபிக்ஸ் எல்லாமே வந்து படிக்கும்போது உங்களுக்கு புரியறதுக்கான சான்சஸ் இருக்கு. அது ஓகே.
பட் பெரிய ஒரு டாபிக் படிக்க போறோம்னா, இப்படி ட்ரை பண்ணி பாருங்க. ஈவன் காலேஜ்லயுமே நம்ம ஸ்ட்ரகிள் ஆவோங்க. இப்போ வந்து முன்னாடி நம்ம வந்து படிச்சு மனப்பாடம் பண்ணி எழுதியிருப்போம். அதெல்லாம் மறந்துருக்கும். பட் காலேஜ் வந்து மொத்தமாவே வேற இல்ல. நம்ம வந்து அங்க கத்துக்கத்தான் போறோம். படிக்க போல. மேபி ஸ்கூல்ல நீங்க படிச்சிருக்கலாம். பட் காலேஜ்ல நீங்க கத்துக்க போறீங்க. கண்டிப்பா நீங்க லேர்ன் பண்ணி பழகுங்க. அ நீங்க 12த் முடிக்கும்போதே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துரும். அதுவும் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல அந்த டிரான்சிஷன் பீரியட்ல ரொம்ப நமக்கு அரியர்ஸ் விழும். நமக்கு எப்படி படிக்கணும்னு தெரியாது. ஸோ இந்த மாரி பிரச்சனை எல்லாம் வரும். மேபி இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா கூட இருக்கலாம். ஸோ இந்த வீடியோஸ் பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஆமா ப்ரோ எனக்கு இப்படிதான் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகேவா? நானும் தெரிஞ்சுக்கிறேன். அ இப்ப வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா, அ நீங்களும் சொல்லுங்க. நான் அத ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன். மேபி நான் சொல்ற எல்லா பாயிண்ட்டுமே ஆமாம்போ இவரு சொன்னாவே கரெக்ட்டா இருக்கும் அப்படிலாம் கிடையாது. எனக்கு சில விஷயங்கள் நான் என் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும்போது கரெக்ட்டா இருக்கும். அங்கருந்து பார்க்கும்போது தப்பா இருக்கும். அது எப்படினாலும் நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகேவா? இந்த மாரி வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா, லைக் பண்ணிக்கங்க. இன்னொருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனச்சீங்கன்னா, இந்த வீடியோவ அப்படியே அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பார்த்து அவங்களும் ரெக்டிஃபை பண்ணிக்கட்டும். அடுத்த வீடியோல பார்ப்போம்.